நான் இப்போ சொல்ல போகிற இந்த தப்பை உங்கள் லைஃப்பில் நீங்களும் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஹாப்பியே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு ரூம்மேட் மாதிரி உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு வர்றீங்க. அப்படி இல்லாட்டினா டெய்லி ஸ்ட்ரெஸ்ஸு சண்டன் போயிட்டே இருக்குது. ஆல்ரெடி நம்ம நிறைய லவ், டைம் அண்ட் எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு நினச்சி இத்தனை வருஷமாக உங்களுக்கு பிடிக்காத அந்த வாழ்க்கையை வாழ்ந்துருப்பீங்களே தவிர அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிட்டு வெளியில் வரணும்னு நினச்சிருக்க மாட்டீங்க. இதுக்கு பேர் தான் சங்க் காஸ்ட் ஃபேலசி. நீங்கள் தியேட்டருக்கு ஒரு படம் பார்க்க போகிறீங்க. படம் ஆரம்பித்த ஒரு அரை மணி நேரத்துலேயே தெரிஞ்சிருது இந்த படம் தேராதுன்னு. நீங்கள் முழுசாக அந்த படத்தை பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. நீங்கள் அப்போ நினச்சா கூட அந்த தியேட்டரை விட்டு எழுந்திரிச்சு போயிடலாம். ஆனால் நம்ம மனசு என்ன சொல்லும்? அரை மணி நேரம் வரைக்கும் இருந்தாச்சு, 500 ரூபாய் வேறு செலவு பண்ணியாச்சு, முழுசாக இருந்து இந்த படத்தை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினைப்போம். அதே மாதிரி தான் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் சொன்ன இந்த 2 விஷயத்துலையுமே இழப்பு ஏற்கனவே ஏற்பட்டுருச்சு. இப்போ நம்ம நினச்சா நம்ம இழந்ததை மீட்டெடுக்க முடியாது. ஆனால் இந்த நிமிஷம் நம்ம சுதாரிச்சுக்கிட்டா இழக்க போவதை தடுத்து நிறுத்தலாம். அது பிஸ்னஸோ வாழ்க்கையோ அதில் வேல்யூ இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுறது முட்டாள்தனம். இஃப் திஸ் ஹிட்ஸ் யூ, ஃப்யூச்சர் முக்கியம் பிகிலுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.